Hi மக்களே, welcome to Professor JD Junction. This is English language series. ஃப்ளூவெண்ட்டாக இங்கிலீஷில் பேசுவது எல்லாருக்குமே ஒரு ட்ரீம் தான். யூஸ்வலி பீப்புள் இங்கிலீஷில் பேசும்போது ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்க, ஸ்டக் ஆவாங்க, ஒரு அன்யூஷுவல் கேப் வரும். இதுக்கு எல்லாத்துக்கும் பின்னால் இருக்குது ஒரே ஒரு ரீசன் தான் மெயின்லி, எஸ்பெஷலி தமிழ் ஸ்பீக்கிங் பீப்புளுக்கு. அது என்னென்னா, அவங்க தமிழில் யோசித்து இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணுவாங்க when they speak in English. அது என்ன நடக்கும்னா, அவங்க தமிழில் யோசித்து இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணும்போது அங்கே நிறைய பெர்முட்டேஷன் அண்ட் காம்பினேஷன் அப்படின்னு சொல்லுவோம். நிறைய திங்கிங் ஓடிட்டு இருக்கும். இது சரியா, இது தப்பா, இந்த வேர்டுக்கு மீனிங் இதுதானா, இதை இப்படி ட்ரான்ஸ்லேட் பண்ணலாமா, சப்ஜெக்ட் இங்கே வருமா அங்கே வருமா, அந்த மாதிரி நிறைய திங்கிங். இது ஒரு டைம் லேக் க்ரியேட் பண்ணும். டைம் லேக் க்ரியேட் ஆக ஆக ஒரு டென்ஷன் உருவாகும். என்னால் இந்த சென்டென்ஸை கம்ப்ளீட் பண்ண முடியுமா அப்படின்னு ஒரு டவுட் க்ரியேட் ஆகும். ஸோ யூ ஆர் இன் எ மெஸ். ஓகே, ஸோ இதுக்கு என்ன தான் சொல்யூஷன்? ஆக்சுவலி இந்த ட்ரான்ஸ்லேஷன் பண்ணுவதை எப்படி ஈஸியாக பண்ண முடியும், இல்லைன்னா இதிலேருந்து எப்படி விடுபடுவது? ட்ரான்ஸ்லேஷன் பண்ணாலே இந்த பிரச்சனை இருக்கும். ஓகே, அந்த ட்ரான்ஸ்லேஷனை குயிக்காக பண்ணணும்னா, ஃபாஸ்ட்டாக பண்ணணும்னா மேபி இட் மே டேக் இயர்ஸ். அதனால் இதுக்கு என்ன சொல்யூஷன்னா, நீங்கள் ட்ரான்ஸ்லேட்டே பண்ணக்கூடாது. தமிழில் யோசித்து இங்கிலீஷில் பேசக்கூடாது. அதுக்கு பதிலாக நீங்கள் இங்கிலீஷ்லே யோசித்து இங்கிலீஷ்லே பேசணும். யூஸ்வலி இங்கிலீஷை மதர் டங்காக கொண்டவங்க, ஓகே, நேட்டிவ் இங்கிலீஷ் ஸ்பீக்கர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதுபோல் சின்ன வயசுலேருந்தே பெரிய இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூல்ஸில் படித்தவங்க, இல்லைன்னா இங்கிலீஷில் நிறைய எக்ஸ்போஷர், இங்கிலீஷ் கல்ச்சரில் வளர்ந்தவங்க, அவங்களுக்கெல்லாம் இந்த பிரச்சனையே இருக்காது. ஏன்னா மோஸ்ட்லி அவங்க இங்கிலீஷில் பேசும்போது இங்கிலீஷில் தான் திங்க் பண்ணுவாங்க. சரி, எப்படி இங்கிலீஷில் திங்க் பண்ணுவது? இங்கிலீஷில் திங்க் பண்ண முடியுமா? நான் தான் தமிழ் மீடியம் படித்த ஆளாச்சே, ஓகே, எனக்கு எந்த எக்ஸ்போஷரும் கிடையாது. அப்படி உள்ள ஒரு ஆள் இங்கிலீஷில் திங்க் பண்ண முடியுமா? அதுதான் ஒரே வழி. ஆக்சுவலி நீங்கள் ஃபாஸ்ட்டாக, ஃப்ளூவெண்ட்டாக, வித்தவுட் எனி எஃபர்ட், இந்த ஹிக்கப்ஸ் ஒன்றும் இல்லாமல் இங்கிலீஷில் ஸ்பீக் பண்ணணும்னா அதுதான் ஒரே வழி. அதுதான் பெஸ்ட் மெத்தட் ஆக்சுவலி. ஹாய் மக்களே, இங்கிலீஷ் ஸ்பீக்கிங்கில் ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்கீங்களா? உங்கள் கெரியர் க்ரோத்தை, உங்கள் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியை அதை அஃபெக்ட் பண்ணுதா? இங்கிலீஷ் ஆன்லைன் இங்கிலீஷ் கோர்சஸ், ஸ்பீக்கிங் கோர்சஸ் நடத்திட்டு இருக்கேன். இன்டர்மீடியட் லெவல், அட்வான்ஸ் லெவல் கோர்சஸ். உங்களுக்கு நெக்ஸ்ட் லெவல் இங்கிலீஷில் போகணுன்னா கண்டிப்பாக அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சேனல் டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய வாட்ஸ்அப் நம்பரை கொடுத்துருக்கேன். உங்களுக்கு விருப்பம் இருந்தால், இன்ட்ரெஸ்ட் இருந்தால் காண்டாக்ட் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட். இங்கிலீஷில் திங்க் பண்ண முடியுமா? உங்கள் எல்லாராலையும் இங்கிலீஷில் திங்க் பண்ண முடியும். அதுக்கான ஒரு 5 வெரி இஃபெக்டிவ் டிப்ஸ், அதுதான் இந்த வீடியோவில் ஒன் பை ஒன்னாக பார்ப்போம். இது வரைக்கும் பல வருஷங்களாக தமிழில் யோசித்து இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணிட்டு இருந்த நம்ம மைண்டை ட்ரெயின் பண்ணணும். ஓகே, ஒரே லெவலில் இருந்த மைண்டை நம்ம ட்ரெயின் பண்ணி திரும்ப கொண்டு வரணும். நம்பர் 1, இங்கிலீஷ் சாங்ஸ் மனசுக்குள்ளால பாடுங்க. வா திறந்து பாட வேண்டாம். ஏன்னா நம்ம இது மைண்டுக்காக ட்ரைனிங் கொடுக்க போகிறோம், நம்ம வாய்க்கு இல்லை. ஸோ இந்த 5 மெத்தட்ஸுமே, 5 வேஸ்மே மைண்டுக்கான ட்ரைனிங், மைண்டை இங்கிலீஷில் யோசிக்க வைப்பது. அதுக்கு ஈஸியஸ்ட் மெத்தட் என்னென்னா, மைண்டை டைரக்ட்லி இங்கிலீஷில் பேச வைக்கணும், இல்லைன்னா இங்கிலீஷில் திங்க் பண்ண வைக்கணும். அதுக்கு பெஸ்ட் மெத்தட் இங்கிலீஷ் சாங்ஸ். இங்கிலீஷ் சாங்ஸ் கேளுங்க. அந்த ஸ்கிரிப்டோடு உள்ள சாங்ஸ் உண்டு, லிரிக்ஸோடு உள்ள சாங்ஸ். அந்த சாங்ஸை காப்பி பண்ணுங்கள், ஃபோட்டோ எடுங்க உங்கள் மொபைலில் இருந்து, இல்லைன்னா எழுதி எடுங்க. ஸோ ஒரு 1-2 ஸ்டாண்ட்ஸாக காணாமல் படிங்க, பாடி பாடி பழகுங்க. ஸோ ஆஃப்டர் தேட் when you go to take bath, when you are at your kitchen, when you do something, when you do your gardening, ஒர்க் பண்ணும்போது அந்த சாங்கை மனசுக்குள்ளாலே ரிசைட் பண்ணுங்க, மனசுக்குள்ளாலே பாடுங்க.
ஃபார் எக்ஸாம்பிள் ஜிங்கிள் பெல்ஸ் ஜிங்கிள் ஆல் த வே. ஆக்சுவலி இங்கிலீஷ் சாங்ஸ் பாடுவதனால நிறைய பெனிஃபிட் உண்டு. நான் இன்னொரு வீடியோவில் சொல்லியிருக்கேன். ப்ரொனன்சியேஷன் உங்களுக்கு படிக்க முடியும். ஓகே, அவங்க பாடுறது அப்படியே நீங்கள் காப்பி பண்ணி படிக்கும்போதோ உங்களுக்கு ப்ரொனன்சியேஷன் ஆக்சென்ட் இல்லாமல் ஈஸியாக பிக்கப் பண்ண முடியும். ஸோ டூ திஸ். இதை மைண்டில் பண்ணுங்க. உங்கள் மைண்டை இங்கிலீஷில் டைரக்டாக திங்க் பண்ண வைக்க, டிரான்ஸ்லேட் பண்ணாமல் டைரக்டாக திங்க் பண்ண வைக்க திஸ் இஸ் எ வண்டர்ஃபுல் ப்ராக்டிஸ். நம்பர் 2, நீங்கள் எங்கேயாவது போகும்போது ஆல்வேஸ் யூ கேன் டூ தட். மேபி மார்னிங் வென் யூ கோ ஃபார் எ வாக், நீங்கள் ஒரு வாக்கிங் போகும்போது, பஸ்ஸில் ட்ராவல் பண்ணும்போது, ட்ரைவ் பண்ணும்போது மட்டும் இதை செய்யாதீங்க. ஓகே, நீங்கள் ட்ராவலராக போகும்போது இல்லைன்னா காரில் ட்ராவல் பண்ணும்போது வாட் யூ ஹாவ் டு டூ இஸ், நீங்கள் பேசிவாக இருப்பீங்க. ஸோ அப்போ நீங்கள் சைட் சீயிங் பண்ணுவீங்க. உங்கள் கண்ணுக்கு முன்னால் வரதெல்லாம் பார்ப்பீங்க. ஆக்சுவலி பில்டிங்ஸ், பீப்புள், நேச்சர், பஸ்ஸஸ், வெஹிக்கிள்ஸ், எவ்ரி திங். நீங்கள் என்னெல்லாம் பார்க்குறீங்களோ அதை இங்கிலீஷில் டிஸ்கிரைப் பண்ணுங்கள். டைரக்ட்லி இங்கிலீஷில் டிஸ்கிரைப் பண்ணுங்கள் மைண்டில். ஃபார் எக்ஸாம்பிள், யூ ஆர் கோயிங் ஃபார் எ வாக். ஒரு நேச்சுரல் பியூட்டி உள்ள இடம் வழியாக நடந்து போயிட்டுருக்கீங்க. ஓகே, மனசுக்குள்ளால நினைங்க, ஓ வாட் எ வைட் ரோட், இட்ஸ் a wide road, I like this path. Okay, on both sides there are beautiful sceneries. So on this side, paddy fields are very soothing to my eyes. Farmers are working. So one lady is singing a song. It's a beautiful song. Okay, sun rays are so beautiful. So it is making colors in the atmosphere. ஸோ அந்த மாதிரி நீங்கள் எதை பார்க்குறீங்களோ, நீங்கள் ஒரு ரோடு வழியாக ட்ராவல் பண்ணிட்டு இருந்தால் சைடில் உள்ள பில்டிங்ஸ், ஆட்கள், ஸ்கை ஸ்கிரேப்பர்ஸ், அங்கே என்ன எழுதியிருக்கு, போர்டில் என்ன இங்கிலீஷில் எழுதியிருக்கு, எவ்ரி திங் யூ ஸ்பீக் இன்சைட் யுவர் மைண்ட். ஓகே, ஒரு செல்ஃப் டாக் மாதிரி மைண்டுக்குள்ளால் அதை டிஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நம்பர் 2, இந்த எக்ஸசைஸை எப்பவும் பண்ணுங்கள். It will be very helpful for you. இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது ஆக்சுவலி அங்கே தமிழ் இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் மோஸ்ட்லி நடக்காது. ஏன்னா நீங்கள் பார்க்கக்கூடியதை உடனே சொல்லுவீங்க. ஸோ யூ கேன் டூ இட் டைரக்ட்லி இன் இங்கிலீஷ். ஓகே, தேர்ட் பாயிண்ட், நீங்கள் ஏதாவது காரியங்கள் செய்துட்டு இருக்கும்போது, ஆக்டிவிட்டீஸ், டெய்லி கோர்ஸ், டெய்லி ஆக்டிவிட்டீஸ், மார்னிங் ரொட்டீன், ஓகே, இல்லைன்னா ஏதாவது ஆக்டிவிட்டி, ஈவன் ஷாப்பிங், அது பண்ணும்போது நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களை இல்லைன்னா உடனே செய்ய போகிற காரியங்களை ஆக்சுவலி ஸ்பீக் இன் யுவர் மைண்ட். உங்கள் மைண்டுக்குள்ளால் ஒரு செல்ஃப் டாக் மாதிரி, மைண்ட் வாய்ஸ் மாதிரி சொல்லுங்கள். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் மார்னிங் ஆக்டிவிட்டி. ஓகே, ஸோ டுடே இஸ் எ பிஸி டே, பட் ஐ எம் வெரி ஹாப்பி அண்ட் enthusiastic. I have to finish a lot of work today. First of all, I have to take bath. I'm getting ready to take bath. Okay, shall I take a cold water bath or hot water bath? Cold water bath is very healthy, but it's very chilly. Today is very cold day, so it would be little bit difficult. So I would try a lukewarm water. Maybe I will mix hot water and cold water. Yes, after taking bath, I don't know what is the breakfast today. Maybe if the breakfast is not of my liking, perhaps I will take breakfast in my office canteen today. Yeah, let me see. Okay, so I'm going to take bath. Okay, I have taken bath. I have to iron my dress now. So today there is a meeting, so I have to wear formal dress. So something like that. Okay, நீங்கள் என்ன செய்ய போகிறீங்களோ, என்ன செய்கிறீங்களோ அதை சிம்பிள் செய்ய போகிறதுன்னா உடனே செய்ய போகிறத சிம்பிள் ஃப்யூச்சரில் சொல்லலாம். ஓகே, இப்போ செய்துட்டு இருக்கிறத ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில்
நீங்கள் சொல்லலாம். ஓகே, திஸ் இஸ் a வெரி குட் ப்ராக்டிஸ். அதை மைண்ட் வாய்ஸாக செல்ஃப் டாக்காக சொல்லுங்கள். ஓகே, ஃபோர்த் ப்ராக்டிஸ், இது நீங்கள் பார்க்கக்கூடியதும் செய்யக்கூடியதும் இல்லை. யூ கிரியேட் இமேஜினரி சிச்சுவேஷன் இன் யுவர் மைண்ட். உங்கள் மைண்டுக்குள்ளால ஒரு இமேஜினரி சிச்சுவேஷன், இமேஜினரி பர்சனை கிரியேட் பண்ணுங்க. ப்ராபப்ளி யூ லைக் in the railway station you are meeting the station master. உங்களுக்கு உங்கள் ட்ரெயினை பற்றி என்கொயர் பண்ணணும், ஸ்டேஷன் மாஸ்டரை மீட் பண்ணுற மாதிரி க்ரியேட் பண்ணுங்க. உங்கள் இமேஜினேஷனில் சிச்சுவேஷனை க்ரியேட் பண்ணுங்க. தென் யூ டாக் இன்சைட் யுவர் மைண்ட். எஸ்கியூஸ் மீ சார், மே கம் இன். ஓகே, இன்சைட் யுவர் மைண்ட் ஒன்லி. ஓகே, நாட் லவுட் டாக். Yeah, I am so and so coming from this place. I need to catch Jayanti Janata Express to Bangalore. I think in my ticket it is mentioned it starts from this station around 9 o'clock, but still it hasn't arrived, I think. Can you tell me the present status of the train, where it is? Will it arrive soon? May I know about that? Something like that. உங்களுக்கு இங்கிலீஷ் எப்படி வருதோ அந்த மாதிரி மனசுக்குள்ளால பேசுங்க. ஸ்டேஷன் மாஸ்டர்கிட்ட, ஒரு நியூ ஃப்ரெண்டுக்கிட்ட, உங்கள் ஆஃபீஸில் உள்ள ஒரு ஆளுக்கிட்ட, நீங்கள் பேசணும்னு நினச்ச ஒரு ஆளுக்கிட்ட பேசுகிற மாதிரி அந்த சிச்சுவேஷனை க்ரியேட் பண்ணி மனசுக்குள்ள அந்த இங்கிலீஷ் கான்வர்சேஷனை பேசி பாருங்க. ஓகே, 4 things I have covered. Reciting a song, singing a song in your mind, saying whatever you see in your mind, saying whatever you do, describing whatever you do in your mind in English, only in English, no translation. Then create a situation, imaginary situation, and actually have a conversation inside your mind. கான்வர்சேஷனில் 2 சைடும் பேசணும்னு தேவையில்லை, நீங்கள் மட்டும் பேசக்கூடியதை பேசினாலும் போதுமானது. அண்ட் த ஃபைனல் ஒன், நம்ம ஆல்ரெடி we have almost reached, வந்தாச்சு, இடத்துக்கு வந்தாச்சு. என்ன? இங்கிலீஷில் திங்க் பண்ணுவது. ஓகே, ஒரு நாள் ஒரு 2 hours ஆகுது. ஆக்சுவலி நம்ம மைண்ட் எப்படி பிஹேவ் பண்ணுவோம்னா 24/7 நம்ம தூங்கக்கூடிய டைம் தவிர்த்து, தூங்கக்கூடிய டைமில் கூட இந்த ட்ரீம் எல்லாம் வரதே நம்ம மைண்ட் அங்கே இருந்து ஒர்க் பண்ணுவது தான், மைண்டோட திங்கிங் தான். ஆக்சுவலி ஒரு சப்கான்ஷியஸ் மைண்டில் இருக்கும்போது மைண்ட் திங்க் பண்ணது தான் நம்ம ட்ரீமாக பார்ப்போம் யூஸ்வலி. ஓகே, ஸோ தூங்கக்கூடிய டைம் தவிர்த்து மற்ற நேரங்களில் ஆல்வேஸ் விதவுட் ஈவன் எ சிங்கிள் செகண்ட் எப்போவுமே நம்ம மைண்டு திங்க் பண்ணிகிட்டே தான் இருக்கும். நம்மளை தெரியாமலும் தெரிஞ்சும் திங்க் பண்ணிகிட்டே இருக்கும், அது ஓடிட்டே இருக்கும். ஃப்ளீட் ஆஃப் தாட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஒரு தாட் இன்னொரு தாட்டை ட்ரிகர் பண்ணும், அது இன்னொரு தாட்டை ட்ரிகர் பண்ணும். அப்படி வரக்கூடிய தாட்ஸை இங்கிலீஷ்லேயே ட்ரெயின் பண்ணுங்க. முதல்ல ஒரு 10 minutes துவங்கி 20 minutes 30 minutes பஸ் ஜேர்னியில் ஃபுல்லாக அதை இங்கிலீஷ்லேயே கொண்டு வாங்க. மெடிடேஷனில் எப்படி நம்ம தாட்ஸ் பல இடங்களுக்கு போகும், ஃபைனலி திரும்ப நம்ம இடத்துக்கே வரும், நம்ம கண்ட்ரோல்லே வரும். அதுபோல் ஒருவேளை இங்கிலீஷில் கொஞ்சம் திங்க் பண்ண பிறகு அது தமிழில் போகலாம், தமிழில் போயிட்டு திரும்ப வரும். whenever you feel that you are conscious about that, bring it back to English. அப்படியே இங்கிலீஷில் திங்க் பண்ணி பழகுங்க. என்ன கேட்டால் சொல்லுவோம், கிரேட்டஸ்ட் ப்ராக்டிஸ். உங்கள் மனசுக்குள்ளாலே நீங்கள் எவ்வளவு நேரம் இங்கிலீஷில் திங்க் பண்ணி பழகுறீங்களோ அது ஒரு கிரேட் ப்ராக்டிஸ். எந்த ஒரு பர்சனும் இல்லாமல், எந்த ஒரு ஹெல்ப்பும் இல்லாமல் உங்களால் நீங்கள் ஸ்லோலி ஒரு நேட்டிவ் ஸ்பீக்கர் மாதிரி திங்க் பண்ண துவங்குவீங்க. ப்ராபப்ளி சேம் மிஸ்டேக் நீங்கள் க்ரியேட் பண்ணுவீங்களா இருக்கலாம். இந்த மெத்தடில் கூடுதல் வெக்காபுலரி உங்களுக்கு லேர்ன் பண்ண முடியாது. பட் யூ கெட் எ வெரி குட் ப்ராக்டிஸ். நீங்கள் டிரான்ஸ்லேட் பண்ணாமலே உங்களால் இங்கிலீஷில் பேச முடியும். தட் இஸ் ஒன் திங். அனதர் திங், பிரெயினுக்கு ஒரு பயங்கரமான ப்ராக்டிஸ் கிடைக்கும். பிரெயினுக்கு உள்ளால் அன்யூஸ்டாக கிடக்கக்கூடிய வெக்காபுலரி அதெல்லாம்
ஈஸியாக உங்களுக்கு சர்ஃபேஸில் வர உங்களால் யூஸ் பண்ண முடியும். ஸோ ஐ திங்க் இட் வில் பி a வெரி வெரி குட் ப்ராக்டிஸ் ஃபார் யூ. ஓகே, கண்டிப்பாக இந்த 5 பாயிண்ட்டையும் செய்து பாருங்கள். செய்தால் தான் யூஸு. ஜஸ்ட் லிஸ்னிங் தெர் இஸ் நோ யூஸ். செய்து பார்த்து அதுக்கு ரிசல்ட் எப்படி இருக்குது அப்படின்னு கண்டிப்பாக யூ ஹாவ் டு டூ திஸ். கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. எனக்கு இன்னொரு சேனல் இருக்குது இப்போது, பிஜேடி ஷோ. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதில் பர்சனல் வெல்த் கிரியேஷன், கெரியர் பில்டிங் இல்லைன்னா கெரியர் இம்ப்ரூவ்மெண்ட், பிஸ்னஸ் ஐடியாஸ், பிஸ்னஸ் இம்ப்ரூவ்மெண்ட், அதுபோல் இந்த ஃபீல்டில் எக்ஸ்பர்ட்ஸாக இருக்கக்கூடிய பீப்புளுக்கு கூட பாட்காஸ்ட், இன்டர்வியூஸ் எல்லாமே இருக்கும். அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். இங்கே சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தால் இதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். Till we meet in the next video, wish you all the best.